என்னங்க ஏங்க இப்படி பாதையில போறதுக்கு தான் என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? என்னையும் கூட்டிட்டு போயிருங்க, என்னையும் கூட்டிட்டு போயிருங்க. ஏங்க, நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் எப்படிங்க வாழ போறேன்? ஐயோ ஆண்டவனே, ஒவ்வொரு தடவையும் சொன்னீங்களே நான் இல்லாத போது தாண்டி உனக்கு யாருமே தெரிய போகுது, நான் இல்லாத போது தாண்டி உனக்கு யாருமே தெரிய போகுதுன்னு சொன்னீங்களே. ஐயோ அப்ப புரியலையே. எப்ப பார்த்தாலும் இதே வார்த்தையை சொல்லுவீங்களே. ஐயோ விட்டுட்டேனே, என் தெய்வத்தை நானே விட்டுட்டேனே. இனி எனக்குன்னு யார் இருக்கா? இந்த குடும்பத்துக்குன்னு யார் இருக்கா? உங்களை விட்டா நான் எத்து போயிடுவோமேங்க. நல்ல மனுஷன் அக்கா, வருத்தப்படாதீங்க அக்கா. அண்ணன் சாமியா நம்ம எல்லாரும் கூட தான் இருக்காரு. அழகு பாத்தியா அழகு? யாருக்கு ஒரு ஈர்ப்புக்கு கூட துரோகம் பண்ணாத மனுஷன் செத்த மாதிரியே தெரியல. கண்ண மூடி இருக்க மாதிரி தான் தோணுது. அக்கா வருத்தப்படாதீங்க அக்கா, அண்ணன் உங்க கூடயே தான் இருப்பாரு. அழாதீங்க. ஒரு நாள் கூட என்ன வேலை வெட்டிக்கிட்டு கூட அனுப்பினது இல்லப்பா. எங்கேயும் என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ற மனுஷன் இன்னைக்கு இந்த மனுஷன் இல்லையே, இல்லையே. ஐயோ ஆண்டவனே, நான் என்ன பண்ணுவேன்? தெய்வம் மனுஷ ரூபத்துல தான் இருக்கும்னு சொல்லுவாங்களே. கட்டின காலத்துல இருந்து எனக்கு தெய்வமா இருந்து எல்லாத்தையும் பார்த்தீங்களே, வச்சீங்களே. இனி யாரு எனக்குன்னு வருவா? என்னங்க இந்த அக்காவுக்கு ஒரு பூவை போட்டு வச்சு ஒரு சேலையை கட்டி விடல. என்ன இந்த ஊர்ல இருக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. எக்கோய், எல்லாரும் அங்கேயே உக்காந்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த அக்காவை கூட்டிட்டு போய் சேலையை கட்டி ஒரு பூவை போட்டோம்ல வச்சு விடுங்க அக்கா. போங்கக்கா. ஏக்கா போக்கா, அங்க எல்லாம் லேடிஸ் எல்லாம் இருக்காங்க. அங்கிட்டு போயிட்டு சேலையெல்லாம் கட்டிட்டு வாங்க போங்க. அண்ணனுக்காக நீங்க போய் தலை நிறைய பூ வச்சு பொட்டெல்லாம் வச்சுட்டு வாங்க போங்கக்கா. ஐயோ ஆண்டவனே, பூவும் பொட்டும் கொடுத்த என் மன்னவரே, இனிமே எனக்காக இல்லையா? என் கூட இல்லையா நீங்க? என்னால இப்ப கூட நம்ப முடியலங்க. ஐயோ ஆண்டவனே, நான் என்ன பாவம் பண்ணேனே தெரியலையே. ஏக்கா போக்கா, 4 பேர் வந்துகிட்டு இருக்காங்கல்ல, நீங்க போங்க முதல்ல. ஏமா போமா, முதல்ல உள்ள போய் அந்த வேலையை பார்த்துட்டு வாங்கம்மா. போங்கம்மா. எப்பா கொட்டுறவங்களே கொஞ்சம் சத்தமா தான் கொட்டுகையா? என்னமா செத்தவங்களை வெத்தலையா கொடுத்த கணக்கா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அட கடவுளே, அப்படியெல்லாம் ஆயிப்போச்சா? ஆமாமா, 8 நாள்ல சத்தியமெல்லாம் பண்ணிக்கிட்டு வந்து கடவுளே 8 நாள்ல ஒரு உயிரே காவு வாங்கிருச்சு. அடவா, நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்ப ஒருவேளை அந்த உமாப்புல கடத்தினதுக்கு இவத துணைக்கு இருந்திருப்பாளோ என்னன்னு தெரியலையேம்மா, என்னன்னு தெரியலையே. நல்லா இருந்த மனுஷனாச்சு, யாரு கனவு கண்டா இப்படி ஒரு நிலைமை வரும்னு? இனி எப்படி கண்ணீர் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. அந்த பையன் இப்ப வரைக்கும் அப்பான்னு ஒரு வார்த்தை கூப்பிடல. எனக்கே அம்பிட்டு வருத்தமா போச்சு. வா சரோசா வா, சேலையெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். போய் கை கால் முகத்தை கழுவிட்டு மஞ்சள் பூசிட்டு வா, உனக்கு அலங்காரம் பண்றதுக்கு. வாத்தியா சிம்ரடு, என் புருஷன் என் மண்டவரை என்னை விட்டு போயிட்டாரு. இனி எனக்கு யாரு இருக்கா சொல்லு பாப்போம். ஐயோ அழுகாதீங்கக்கா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, அப்படியே விட்டுருவோம். ஐயோ ஆண்டவனே, நல்லா இருந்த மனுஷன் அம்மா இப்படி அம்மா விட்டு விட்டு போவணும். நாங்க என்ன பாவம் பண்ணோம்? ஐயோ, அந்த மனுஷன் ஒரு வாழ்ற காலத்துல ஒரு ஈயரும்புக்கு கூட துரோகம் பண்ணாத மனுஷமா. அப்படியே மட்டும் மனுஷனுக்கு எப்படி ஒரு தின்னு பாருங்க. இந்த நேரத்துல நீ அண்ணன் பக்கத்துலதான் இருக்கணும். நீ இங்க இருந்தா சரிப்பட்டு வராது. வா, முதல்ல சேலையை கட்டி போட்டு வை. அங்க எல்லாம் வரவங்களாம் உன்னை காணலன்னு நினைப்பாங்க. வா. ஐயோ, இனிமே நினைச்சாலும் அந்த மனுஷனை பார்க்க முடியாதா? அவங்க வழக்கப்படி புதைக்கிறத எரிக்கிறத என்னன்னு கேட்டுக்கோங்க. அதுக்கு ஏத்தாப்புல ஆளுங்களை ஏற்பாடு பண்ணுங்க, சரிங்களா? சரிங்க தலைவரே. நீங்களாம் வந்துட்டு ஓரமா ஒதுங்கி நிக்கலாமா? வாங்கனே, வந்து அங்க ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். சரியா, போவோம்.
அந்த பிரிட்ஜில் பூ இருக்குது, அதை எடுத்துட்டு வா. சரிக்கா. சேலையை கட்டிக்குவோமா? ஐயோ வேண்டாம் சுப்ரடு, எனக்கு வேண்டாம் அந்த மனுஷன் கடைசி எனக்கு வேண்டாம். அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லாத. என்னங்க அடிக்கடி சொல்லுவீங்களே சரசா உனக்கு சேலை கட்டி பூவும் போட்டு வச்சு பார்க்கணும் பார்க்கணும்னு. இப்ப பாருங்க உங்க பொண்டாட்டி சேலை கட்டி பூ போட்டு வச்சு நேரம் சுமங்கலியா இருக்கேன் பாருங்கங்க. எங்க எங்க எந்திரிக்கங்க. ஏப்பா அந்த பையன் எங்கயா? இந்த நேரத்துல கூட அவங்க அப்பன் பக்கத்துல இல்லாம எங்கிட்டடா போனாவே? அங்கதான் இருக்கான், இருக்க கூப்பிடுறேன். என்னங்க அண்ணே அண்ணே, அடிக்கடி என்னோட கூட பிறக்கலனால நீ என் தங்கச்சிம்மா அப்படின்னு சொல்லுவீங்களே அண்ணே. இப்ப யாருன்னே அப்படி சொல்லுவா? எத்தனையோ நாள் நான் அடி ஓத மிதி அந்த ஆளுக்கிட்ட வாங்கும் போதெல்லாம் எனக்காக பறிஞ்சு பேசி எனக்காக வந்து நின்னீங்களே அண்ணே. இன்னைக்கு யாருன்னே வருவா அண்ணே? இந்த அமுதா நல்லபடியா வாழணும் வாழணும்னு சொல்லுவீங்களேண்ணே. இன்னைக்கு நல்ல வாழ்க்கை எனக்கு அமைச்சிருக்கு, அதை பார்க்க நீங்க இல்லீங்களே அண்ணே. அண்ணே அமுதா பாத்தியா? அமுதா எப்படியா இருந்த மனுஷன் இன்னைக்கு எப்படி இருக்காருன்னு பாத்தியா? அக்கா அழாதீங்கக்கா, அண்ணன் சாமியே இருப்பாருக்கா, அழாதக்கா. ஏங்க அடிக்கடி அமுதாவை என் தங்கச்சின்னு சொல்லுவீங்களே, உங்க தங்கச்சி வந்திருக்காங்க. எந்திரிங்க, எந்திரிச்சு பாருங்க. ஏங்க எத்தனையோ நாள் இந்த வாயால நான் கூசாம எவ்வளவோ தப்பு தப்பா பேசியிருக்கேன். ஆனா இந்த புள்ள இன்னைக்கு உங்களுக்காக வந்து நிக்கிறேன். எந்திரிங்க எந்திரிங்க. வாங்க மாப்பிள்ள. மச்சான் எப்போ வந்தீங்க? காலையில தான் மச்சான் வந்தேன். இந்த மாதிரி நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. நீங்க எப்ப கிளம்புனீங்க? காலையில போன் போட்டு சொன்னாங்க யாரோ. சொன்ன உடனே எங்களுக்கு இருப்பு கொள்ளல, அதை கிளம்பி வந்தாச்சு மச்சான். வாங்க மச்சான். நல்ல மனுஷன் மச்சான், இப்படியாவும் நினைச்சு கூட பார்க்கல யாரும். போங்க மச்சான், முதல்ல மாலையை போட்டுட்டு வாங்க, அங்கிட்டு போலாம். தங்கச்சி இங்க இருக்கட்டும். வீட்டுல அவங்கள வரலையா? இல்ல மச்சான், வீட்டுல கல்யாணம் வச்சிருக்கோம்ல, அதனால எங்கிட்டும் வரல அவங்க. நான் மட்டும் தான் வந்தேன். சரி மச்சான், இந்த மாலையை போட்டு வரேன். டேய் வாடா, இந்த நேரத்துல கூட ஒதுங்கி நிப்பியா? வாடா. இதுக்கப்புறம் ஐயோ நாள் வராது, அம்மா நாள் வராது. இதுக்கப்புறம் இவரை பார்க்க கூட முடியாதுடா. வாடா. ஏண்டா இந்த மாதிரி சூழ்நிலையில இதுக்கப்புறம் உங்க அப்பாவை பார்க்க முடியுமாடா? இப்ப கூட ஒதுங்கிதான் நிப்பியாடா? ஜாவ போறன்னு முன்னாடி தெரிஞ்சதுனாலயோ என்னவோ தெரியல, உன்னை பார்க்கணும் அப்படி ஆசைப்பட்ட மனுஷன் தான். அந்த மனுஷனுக்கு ஒரு தடவை வந்து உன் முகத்தை காட்டலையேடா. இப்பயாவது உன் வயல அப்பான்னு கூப்பிடக்கூடாதாடா? என்னடா மனுஷன் நீ எல்லாம்? உன்னை என்னை எப்படி பார்த்த மனுஷன்? நீ ஒவ்வொரு நாளும் பொறுப்போடு இருக்கணும்னு அம்பட்டு கஷ்டப்பட்ட மனுஷன் தான் இன்னைக்கு இப்படி இருக்கிறாரு. நீ யாரோ எவரோட மாதிரி போய் ஒதுங்கி நிக்கிறியாடா? என்னடா புள்ள நீயே? எதுக்கடா உன்னை பெற்று வளர்க்கறது? உங்க அப்பனுக்கே இந்த கதினா? உங்க அப்பன் சேர்த்து வச்ச சொந்த பந்தம் இங்க எல்லாம் வந்து நிக்குது. உனக்கு எனக்குலாம் யாரும் வரமாட்டாங்கடா. ஏன்டா இப்படி பண்ற? பாவண்டா அந்த மனுஷன். ஒரு முறை பாருடா அந்த மனுஷனை. ஏமா மணி ஆயிப்போச்சு, வந்து ரொம்ப நேரம் ஆயிப்போச்சு. இதுக்கு மேல வச்சிட்டு இருக்க கூடாது. எப்பா வந்து எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணுங்கப்பா. ஐயோ சாமி, அந்த மாதிரி பண்ணாதீங்க. என் புருஷனை எங்கேயும் அனுப்ப மாட்டேன். ஐயோ ஆண்டவனே, எத்தனை நாள் ஒரு காப்பி வச்சு கொடு, தண்ணி மோந்து கொடு, சோறு போட்டு கொடுன்னு கேட்பீங்கல்ல. ஒரு நாள் நான் ஆசைப்பட்டு செஞ்சது இல்லையே. இப்போ உங்களுக்காக நான் செய்யணும்னு நினைக்கிற நேரத்துல இந்த நேரத்துல நீங்க இல்லையே ஆண்டவனே. ஏங்க அம்மா சொன்னா புரிஞ்சுக்கோங்க, மணி ஆயிப்போச்சு, புரியுதுங்களா? அதுவும் இல்லாம ரொம்ப நேரம் ஆயிப்போச்சு, வச்சிருக்க கூடாது, அது ஊருக்கும் கெடுதி. சரிங்களா? ரகு வாங்கப்பா, எடுக்கிறதுக்கு வழி பாருங்கப்பா. இந்த வாரம் இங்க இருங்கயா. ஊர்ல உள்ளவங்க பார்க்காதவங்க எல்லாம் வந்து பாத்துக்கோங்க ஒருட்டு. அதுக்கப்புறம் இனிமே பார்க்கணும்னு நினைச்சா கூட பார்க்க முடியாது, வந்து எல்லாம் பாத்துக்கோங்க. ஐயோ ஆண்டவனே, என்னங்க உங்களை எங்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போறாங்கங்க. ஏமா கொஞ்சம் எந்திரிச்சுக்கம்மா, எடுக்கணும். என்னப்பா மத்தவங்களும் ஒதுங்கி நிக்கிறீங்க, வாங்க வந்து எடுக்க வாங்கயா.
அப்பா அப்பா ஐயா ஐயா கொஞ்சம் இருங்க ஐயா, அந்த பையன் ஏதோ அழுகுறான், இப்பதான் விடுங்க 2 நிமிஷம். அப்பா அப்பா, என்னை ஒரு நாள் கூட நீ பாசமா பேசினதில்லை. உன் மேல வெறுப்பு மட்டும்தான் எனக்கு அதிகமா இருந்துச்சு. ஆனா நீ இந்த உலகத்துல இல்லைன்னு நினைக்கும் போதுதான்ப்பா நீ பண்ணின ஒவ்வொரு நல்லதையும் கண்ணு முன்னாடி வருது. அப்பா அப்பா, எந்திரிச்சு வா அப்பா. நீ என்ன பார்க்கணும்னு நினைச்சப்ப என்ன போன் எடுத்து வந்திருந்தனா கூட பிரச்சனை இல்லையே. இவ்வளவு பெரிய பாவி ஆயிட்டேனேப்பா. அப்பா ஐயோ ஆண்டவனே. அப்பா அப்பா எந்திரிப்பா, அப்பா அப்பா எந்திரிப்பா. ஏங்க, உங்க பையன் உங்களை அப்பான்னு கூப்பிடணும் தானேங்க இத்தனை நாள் ஆசைப்பட்டீங்க. இவனுக்கு ஒரு மாலை கூட எடுத்து போடல. இப்படியா நீங்க போகணும்? இனி எங்களுக்கு யார் இருக்கா? ஆண்டவனே. எப்பா மணி ஆயிடுச்சுப்பா, எடுங்க. அப்பா வாப்பா, அப்பா எந்திரிச்சு வாப்பா, உன்னை எடுக்க போறாங்கப்பா. அப்பா அப்பா நீ எந்திரிச்சு வாப்பா. சின்ன வயசுல உன் தோல்ல வச்சுட்டு ஊரெல்லாம் சுத்தி காட்டினிய. வளர்ந்ததுக்கு அப்புறம் உன்னை நான் வீட்டுல வச்சு உனக்கெல்லாம் செஞ்சிருக்கணும். ஆனா இப்ப வரைக்கும் நீ தானப்பா இந்த வீட்டுக்கு ஆணி வேற இருந்த. நீயே இல்லைன்னா எப்படிப்பா? அப்பா எந்திரிப்பா. அப்பா பையன் அழுது உங்களுக்கு கேட்கலையா? என்ன நீங்க? ஐயோ, என் தெய்வம் போகுதே, என் தெய்வம் போகுதே. என்னங்க? ஐயோ, ஆண்டவா. அப்பா அப்பா நான் கூப்பிடுறேன் வாப்பா. அப்பா அப்பா வாப்பா. அப்பா உன்னை விட எங்களுக்கு யாருப்பா இருக்கா? அப்பா ஏப்பா நீ தாம கொல்லி வைக்கணும், வாப்பா.